சார் இப்போ பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் லான்ச், அந்த லான்ச்சுக்கு வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து போயிருக்காரு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ அதுதான் அவருக்கு என்ன ஆச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு இப்படி வந்திருந்தார். ஏற்கனவே ஒரு படத்துக்கு அந்த மாதிரி தான் ஷூட்டிங்கில் வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தார். கூப்பிட்டோன்னே அப்படியே வந்தார், குளிக்காமல் கூட அப்படியே வந்துட்டார் போல. இப்போ இந்த ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து ஆடியோ லான்ச்சை தாண்டி கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணுறது, கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு அப்படிங்கிற இடத்துல போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. ஹீரோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுங்க, இவர் ஒரு கண்டென்ட் கொடுங்க, டேரக்டர் ஒரு கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு. சமீபத்தில் ஒரு டேரக்டர் பேசின விஷயம் கூட ஒரு வைரலாக போச்சு. நான் ஒரு ஹீரோக்கு கதை சொல்லி நடந்தே வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய வைரலாக போச்சு. அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி மறுப்பு. இது வந்து நாயகனோட அடுத்த பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்கச்சே வந்த வானமில் வந்து அரவிந்த் சாமி கேரக்டர் மாதிரி தான் கமலஹாசன் சார் கேரக்டர் இதில் இருக்குது. அதாவது பேரலல்ஸ் இருக்குமா அப்படி இப்படின்றாங்க. என்ன கதை சார் ஆக்சுவலாக? இல்லை, கதை வந்து அவர் கதையில் யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வச்சிருப்பாரு. எல்லாருடைய கணிப்பு மாதிரியும் என்னுடைய கணிப்பும் அதுதான். நாயகன் ஒரு இன்னொரு வெர்ஷனாக தான் இந்த படம் இருக்க போகுது. ஏன்னா பாம்பே பேக்ட்ராப்பு, அப்பா பையன் ஓடி வர்றது, காப்பாற்றுறது, சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஒரு சம்பவம் செய்கிறது அப்படிலாம் பார்க்குறப்ப நாயகனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம். பேரும் சக்திவேல்னே வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நாயகனுடைய பாட்டுவாக வச்சிருக்கலாம். அதில் இந்த விண்வெளி நாயக பாட்டெல்லாம் வந்து அல்டிமேட். அதாவது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது ஸ்ருதிஹாசனுடைய வாய்ஸ். ஒரு நல்ல சிங்கர் ஏன் யாருமே பயன்படுத்தாமல் வச்சிருக்காங்க, கமல் மீட்டுக்குள்ளே வச்சிருக்காரான்னு தெரியல. அவ்வளோ ஒரு அந்த சாங் வந்து அவ்வளோ பிச்சான ஒரு சாங். பாடுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ரகுமான் வந்து இவருக்குன்னு தனியாக ஒரு கீபோர்டு வச்சிருக்காரு போல. இந்த படத்துக்கு முதலில் எதிர்பார்ப்பு வந்து கமல் அண்ட் மணிரத்னம் ஒரு பெரிய வெற்றி கூட்டணி, பெரிய ஹிட் கொடுத்த ஒரு கூட்டணி. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாங்க. 35 வருஷம் கழிச்சு படம் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டாவது அதில் ஏஆர் ரஹ்மான் வந்திருக்காரு, இப்போ சிம்பு வந்திருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். அந்த நாயனுடைய வெர்ஷனே ஒன்று எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. அது ஒரு படத்துக்கு ஒரு கூடுதல் விஷயம். ரெண்டாவது படத்துடைய ப்ரொமோஷன் சலிக்காம பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 மாசமா ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் லான்ச், அந்த லான்ச்சுக்கு வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து போயிருக்காரு. சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ அதுதான் அவருக்கு என்ன ஆச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சைடு ஃபுல்லாக வந்து கருப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதே மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு இப்படி வந்திருந்தார். என்ன நடந்துச்சு? அது இது என்ன மேக்கப்பா, இல்லை ஏன் இப்படி பண்ணுறாருன்னு? ஏற்கனவே ஒரு படத்துக்கு அந்த மாதிரி தான் ஷூட்டிங்கில் வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தார். கூப்பிட்டோன்னே அப்படியே வந்தார், குளிக்காமல் கூட அப்படியே வந்துட்டார் போல். இப்போ இந்த ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து ஆடியோ லான்ச்சை தாண்டி கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணுறது, கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு அப்படிங்கிற இடத்துல போயிடுச்சு. இந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயம், ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுற விஷயம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் நிறைய ஆகிப்போச்சு. ஒரு 250 யூடியூப் சேனலுக்கு மேலே போய் நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு ஒரு பிளானோட தான் வர்றாங்க போல். முந்தியெல்லாம் ஆடியோ லான்ச்சில் ஒரு படத்தோடைய ஹைலைட்ஸை பேசுவாங்க. இந்த படத்தை இந்த சாங் கம்போஸ் பண்ணுறப்ப என்ன நடந்துச்சு, ஷூட் பண்ணுறப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பிடிஎஸ் விஷயம்லாம் ஸ்க்ரீனில் பேசுவாங்க. ஆனால் இது என்னன்னா இப்போ வந்து கம்பல்சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல். ஹீரோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுங்க, இவர் ஒரு கண்டென்ட் கொடுங்க, டேரக்டர் ஒரு கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு. சமீபத்தில் ஒரு டேரக்டர் பேசின விஷயம் கூட ஒரு வைரலாக போச்சு. நான் ஒரு ஹீரோக்கு கதை சொல்லி நடந்தே வந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய வைரலாக போச்சு. அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி மறுப்பு போச்சு. அது ஒரு மாதிரி. அப்போ இது ஏதோ ஒரு படத்தோடைய ஷூட்டிங்கில் இருந்திருக்கலாம், இருந்துட்டு அப்படியே கண்டினியூஷனுக்காக வந்திருக்கிறாரு. இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுன்னு தெரியும், ஒன்றும் ஷூட்டிங்கை தள்ளி வச்சுருக்கலாம், இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்திருக்கலாம். அப்படிங்கும்போது இதெல்லாம் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சார். இப்போது அவங்கள தாண்டிலும் ஆர்டிஸ்ட் அவங்கள தாண்டிலும் மக்களும் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஏன்னா இப்போ ஆடியோ லான்ச் வீடியோ ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாக. மக்களுக்கு இதெல்லாம் என்ன இருப்போது எதிர்பார்க்கல. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை நடக்கிற சம்பவத்தை சொல்லிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு படத்தில் நாங்கள் 40 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். 40 என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? வந்து கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம், தென்காசியில் ஷூட் பண்ணோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணோம். அங்கே ரொம்ப ரிஸ்கியான விஷயம், காமெடியான விஷயங்கள், அதை ஷேர் பண்ணாவது படத்தை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓ, இந்த காட்சியெல்லாம் இந்த படத்தில் இருக்கான்னு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பெர்சனலாக வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறது வந்து அது வந்து கொஞ்ச நாள் போர் அடிச்சு போயிடும். கொஞ்ச நாளில் அவங்களுக்கே இவனுங்க எப்படி தான்ப்பா பண்ணிகிட்டே இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அது பெருசாக மக்கள்லாம் எதிர்பார்க்கல.
மக்கள் எதிர்பார்க்குறது இந்த ஆடியோ லான்ச்னா அந்த படத்தை பற்றி பேசணும், அந்த படத்தோடைய சாங்கை பற்றி ஆடியோ லான்ச்சுன்னு படம், ஆடியோ லான்ச்சினுடைய ஹீரோவே மியூசிக் டேரக்டர் தான். இப்போ என்ன நடக்குதுன்னா ஆடியோ லான்ச்சில் மியூசிக் டேரக்டருக்கு எங்கேயோ போட்டுறாங்க. மியூசிக் டேரக்டர் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் எதுக்கு வைக்கிறாங்க, ஒரு படத்தினுடைய பாட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக வைக்கிறாங்க. அப்போ அந்த மியூசிக் டேரக்டரும் அந்த டேரக்டரும் அங்கே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடந்த சம்பவங்களை எக்ஸ்பீரியன்ஸை அதை ஷேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சாங் கம்போஸ் பண்ணுறப்ப இந்த நாள் எடுத்தோம், ஒரு நாள் எடுத்தோம், இந்த பாட்டை இப்படி எழுதினார் இப்படி எழுதினார், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆடியோ லான்ச்சில் மியூசிக் டேரக்டர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு, இவங்க தான் மாறி மாறி கண்டென்ட் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே அந்த மேடைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸு, சோஷியல் மீடியாஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ ஒரு கண்டென்ட் கொடுத்தா டக்குன்னு வைரலாக போகும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க படத்தோட ஒரு ப்ரொமோஷனாக வந்து நினச்சிக்கிறாங்க. ப்ரொமோஷன் தான். நேற்று இது ப்ரொமோஷன் சொல்ல போகிறது தான் நமக்கு கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக தான் சூப்பர் சிங்கருக்கு போயிருக்காரு விஜய் டிவியில். ஆனால் அவர் பண்ண ப்ரொமோஷன் எவ்வளோ டீசெண்டாக இருந்துச்சு, எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன குழந்தைங்க பாடுது, அதுக்கு கூட ஈக்குவலாக போய் மிங்கிள் ஆகி ப்ரொமோஷனுக்காகவே இருக்கட்டும், இருந்தாலும் அவருக்கு தேவையில்லையே, அவருடைய உயரத்துக்கு அவருடைய இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு இவ்வளோ தேவையில்லையே. ஆனாலும் இறங்கி போய் அவங்களோட டான்ஸ் ஆடுறாரு, அவங்க அந்த குழந்தைகளை தூக்கி மடியில் வச்சுக்கிறாரு. அப்போ அவர் அதெல்லாம் அவர்கிட்டலாம் கற்றுக்கணும். அவர் இந்த மாதிரியான வேலையை செய்யலையே. சொல்லப்போனால் தக் லைஃப் படத்தில் மேக்ஸிமம் அவங்க படத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசினாங்க. எப்படி உள்ளே வந்தோம், என்னென்ன பண்ணோங்கிற விஷயங்கள் தான் பேசினாங்க. இப்போ புதுசாக வர ஆட்கள் தான் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தொடர்ந்து பண்ணுறாங்க. ஓகே சார், தக் லைஃப் பற்றி பேசும்போது நம்ம இந்த ஆடியோ லான்ச் பேசிகிட்டு இருக்கும்போதே சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாகவே நடந்துச்சு தக் லைஃபோட ஆடியோ லான்ச். அந்த படத்தில் வந்து என்னென்னமோ தியரிஸ்லாம் ஓடிட்டு இருக்கு சார் பேக்ரவுண்டில். இது வந்து நாயகனோட அடுத்த பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக்கச்சே வந்த வானமில் வந்து அரவிந்த் சாமி கேரக்டர் மாதிரி தான் கமல்ஹாசன் சார் கேரக்டர் இதில் இருக்குது, அதாவது பேரலல்ஸ் இருக்குமா அப்படி இப்படின்றாங்க. என்ன கதை சார் ஆக்சுவலாக? இல்லை, கதை வந்து அவர் கதையில் யாருக்குமே தெரியாது இது வரைக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பார். எல்லாருடைய கணிப்பு மாதிரியும் என்னுடைய கணிப்பும் அதுதான். நாயகனுடைய இன்னொரு வெர்ஷனாக தான் இந்த படம் இருக்க போகுது. ஏன்னா பாம்பே பேக்ட்ராப்பு, அப்பா பையன் ஓடி வர்றது, காப்பாற்றுறது, சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஒரு சம்பவம் செய்கிறது அப்படிலாம் பார்க்குறப்ப நாயகனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம். பேரும் சத்தியவேல்னே வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது நாயகனுடைய பார்ட் 2 வச்சுருக்கலாம். அது வந்து படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அதை சஸ்பென்ஸாக அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு நாயகன் 2 வச்சுருக்காங்க, அது வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இப்போயே ஓப்பன் பண்ணால் அது வந்து ஒரு இது போயிடும், இன்ட்ரெஸ்டிங் போயிடும். அப்படின்னால ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்போது இதில் ஒரு பெரிய கிளாஸ், நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு ஷாக்கு தான். ஏன்னா எஸ்டிஆர் இருக்கார் படத்தில் அப்படின்னு தான் தெரியும். கமலுக்கு ஆப்போசிட்டாக எஸ்டிஆர் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கமல் ஆப்போசிட்லாம் கிடையாது. எப்படி தேவர் மகனில் ஒரு அப்பா பையனுடைய இது இருந்ததோ, ஸ்க்ரீன் ஷேரிங் இருந்ததோ, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஏதோ ஒரு சீக்வன்ஸில் அந்த மாதிரி 2 பேரும் மோதுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது நிறைய அதெல்லாம் ட்விஸ்டே இருக்குன்றாங்க. 2 பேரும் இந்த மோதுற ஒரு சீக்வன்ஸ்லாம் ட்விஸ்டே இருக்குது. அதில் வந்து சிம்பு வந்து 2 கெட்டப்பில் இருக்கிறாரு, சிம்பு மாதிரி இன்னொருத்தர் இருக்காருங்க, அந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருக்காங்க படத்தில். அது ஒன்று இருக்குது. பட் படம் முழுக்கவே ஒரு அப்பா பையன் கிடையாது. அதாவது சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை போகுது. சிம்பு எப்படி அந்த தேவர் மகனில் எப்படி கமல்ஹாசன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை போகிற மாதிரி இவர் இந்த படத்தில் சிம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதை போகுது. அந்த மாதிரி தான் போது. ஒரு 2 பேரும் மோதிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க போல். அது படம் வரப்போ தான் தெரியும். ஆடியோஸ் கம்பேக் ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ஆடியோஸ் பற்றி பேசும்போது தக் லைஃபோட ஆடியோ ஆல்பம் நீங்கள் கேட்டிங்களா சார்? ஒவ்வொரு பாடலுமே வந்து வேறு வேறு மாதிரி. அதில் இந்த விண்வெளி நாயக பாட்டெல்லாம் வந்து அல்டிமேட். அதாவது வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 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 இங்கிலீஷ் பாட்டு கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது ஸ்ருதிஹாசனுடைய வாய்ஸு. ஒரு நல்ல சிங்கர் ஏன் யாருமே பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறாங்க, கமல் மீட்டுக்குள்ளே வச்சுருக்காரான்னு தெரியல. அவ்வளோ ஒரு அந்த அந்த சாங் வந்து அவ்வளோ பிச்சான ஒரு சாங்கு, பாடுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ரகுமான் வந்து இவருக்குன்னு தனியாக ஒரு கீபோர்டு வச்சுருக்காரு போல். மணிரத்னம் இந்த டீமுக்கு மட்டும் தனியாக இருக்குது. அந்த சவுண்டாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன சவுண்ட் கூட நமக்கு வந்து சாதாரண மொபைலில் கேட்டால் கூட கிளியராக இருக்குது. அவ்வளோ மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு 8 சாங் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஏற்கனவே ஒரு சாங் பெரிய ஹிட்டு, ஜிங்கிஜா சாங் பெரிய ஹிட்டு. இப்போ வந்து விண்வெளி நாயகா சாங் வந்து ஸ்ருதிஹாசனே பாடிடுறாங்க. ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் கொடுக்குற ஒரு ஆல்பம் தான். யங்ஸ்டர்ஸை பிடிக்கிறதுக்காக பால் டப்பா உள்ள கூப்பிட்டு அது அவரையும் ஒரு பால் டப்பா வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, அந்த விண்வெளி நாயகன் சாங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அது ஒரு பேசக்கூடிய ஒரு பாடல், சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய ட்ரெண்டிங் ஆகக்கூடிய சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பில்டப்புக்குலாம் அந்த சாங்காக இனிமேல் கல்யாண வீடு, காது குத்து வீடெல்லாம் அந்த பாட்டு ஓடுன்னு நினைக்கிறேன்.
ஓகே சார், இப்போது இதுக்கடுத்து தக் லைஃப் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 5ஆம் தேதி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே. எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 30 வருஷம் தமிழ் சினிமாவில் பெரிய படங்களுக்குன்னு ஒரு தாக்கம் வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய படம் பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதையோடு இருக்கக்கூடிய படம் பார்க்க போகிறோம்னு ஆடியன்ஸ் எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த படத்துக்கு முதலில் எதிர்பார்ப்பு வந்து கமல் அண்ட் மணிரத்னம் ஒரு பெரிய வெற்றி கூட்டணி, ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு கூட்டணி. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறாங்க, 35 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டாவது அதில் ஏஆர் ரஹ்மான் வந்திருக்கிறாரு, இப்போ சிம்பு வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு. அந்த நாயனுடைய வெர்ஷனே ஒன்று எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது, அது ஒரு படத்துக்கு ஒரு கூடுதல் விஷயம். ரெண்டாவது படத்துடைய ப்ரொமோஷன் சலிக்காமல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாக உலகம் முழுவதுமே போகிறாங்க. அந்த டீம் அப்படியே ஹோல் டீமே. சிம்புலாம் அவங்க ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டார். ஆக்சுவலாக ராம்குமார் படத்தினுடைய ஷூட்டிங் மே மாதம் போக வேண்டியது, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இந்த ப்ரொமோஷனுக்காகவே 2 மாதம் ஒதுக்கியிருக்காங்க. அன்றைக்கி இப்போ ஆஸ்திரேலியா போகிறாங்க, டெய்லியும் வந்து இன்றைக்கி பேசிட்டு இருக்க நேரத்தில் ஏதோ நாட்டில் இருப்பாங்க. அதனால் ஒரு 2 மாதம் இங்கே ஒரு படத்துக்காக தனியாக ஒதுக்கி ப்ரொமோஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். படத்தை நல்லா கொண்டு போகிறாங்க. படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன், நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு வேலை தான் இருக்குது. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கமல் மணிரத்னம்ங்கிற ஒரு வெற்றி கூட்டணி திருப்பி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சிம்புவோடைய ஆடியன்ஸும் சிம்பு ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சிம்புவோட லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போலாம் எந்த படத்தையுமே நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ப முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஆனால் இந்த ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், பல விஷயங்கள் வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.